ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது கத்தி மீது அவங்க ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த பெற்றோர் இருக்காங்களே அவனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கு தேவை இல்லையா, நீ என்னடா எப்போ பார்த்தாலும் கத்தியை வச்சுட்டு இருக்கிற, கத்தியை வச்சு ஃபோட்டோ போட்டு இருக்கிற பெரிய வீரனா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பையனுடைய மனநிலையே தன்னை நீண்ட காலமாக இந்த கத்தியை பயன்படுத்துவதற்கான ஒரு மனநிலையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். யார்கிட்ட வீரத்தை காட்டு இந்த கத்தியை சோதிச்சு பார்க்கறது? மெட்ராஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கேக் வெட்டுற பசங்க கத்தி வச்சுட்டு இந்த கேக் வெட்டியிருப்பாங்க. உடனே அவனை தூக்கி போயிட்டு கை காலை வச்சு பாத்ரூமில் வழிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஆனால் இந்த காவல்துறை எவ்வளோ கேடுகட்ட ஒரு காவல்துறை. இந்த இடத்துல அந்த பையன் அவ்வளோ போஸ்டர் போட்டுருக்கான், அவன் மேலே ஒரு போஸ்டர் எடுக்கிறதுக்கு கூட அந்த காவல்துறையில் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலையே. கொலை செய்ய வேண்டும் என்கின்ற டெண்டன்சி நீண்ட நாட்களாக இருக்குது. அவனுக்கு கொலை செய்வதற்கு ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சு. இந்த காரணம் 7 வருஷமாக காதலிச்சிருந்த தன்னுடைய அக்காவின் காதலன் மீது தான் அவன் சோதிச்சு பார்த்துருக்கான். அண்மையில் இன்னொரு கொலையை பார்த்தேன். ஆடு மேய்ச்சிட்டு இருந்து ஒருத்தர் வயல்வெளியில் இருந்த ஒருத்தனை போயிட்டு 2 பேர் சரமாரியாக வெட்டி கொள்றானுங்க. கொண்டுட்டு போயிட்டானு போலீஸ் அவங்கள பிடிக்குது. பிடிச்ச உடனே எதுக்குடா கொண்டீங்கன்னு கேட்டால் அவன் யாருன்னே தெரியாது, நாங்கள் கொண்டுட்டோன்றானுங்க. கூலிப்படை கூட கிடையாது, கொலை செய்யணும்னு ஆசை அவனுங்களுக்கு. நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திருமிகு கௌதம சர்மா அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கொலை செஞ்ச அந்த சுர்ஜித்தை பிரைஸ் பண்ணி பேசுறது, அந்த பையன் ஒரு அத்லெட்டு, அவன் வாழ்க்கையும் தானே போயிடுச்சு, ஏன் அதையெல்லாம் பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று, சுர்ஜித்துடைய பிரைஸ் பண்ண போஸ்ட்லாம் இவனெல்லாம் இப்படி தான் வெட்டணும், இவனெல்லாம் இப்படி தான் செய்யணும், மாவீரன் சுர்ஜித் பாண்டியன் வாழ்க இப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்களா, அதெல்லாம் எப்படி? அதாவது ஒரு படுகொலை நடக்குது அப்படின்னு வச்சிங்களேன், நமக்கு எல்லாருடைய பார்வை யார் பக்கம் போகும்னா செத்தவன் மேலே தான் போகும். ஏன்னா செத்தவன் சம்மந்தமே இல்லாத சாவறான், கொல்லனவன் உயிரோடு இருக்கிறான். அதனால் அவன் மேலே பரிதாபப்பட முடியாது. செத்தவன் மேலே தான் பரிதாபப்படும். ஒரு பார்வை நான் சொல்கிறது ஆஸ் ஏ அட்வொகேட்டாக நாங்கள் எப்படி பார்ப்போம். சிலது ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட்டாக இது பார்க்குறது இன்னொரு பார்வையும் இருக்குது. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மீது தான் முதல்ல அட்டென்ஷன் வரும், யார் செத்தானோ அவன் மேலே. அதனால் அந்த பக்கம் நிற்கிறோம். இப்போ இந்த பையனுடைய ப்ரொஃபைலை நீங்கள் எடுத்து பாருங்கள், ஃபோட்டோஸ் எல்லாம் வருது. கத்தியை வச்சு நிற்கிறான், கத்தி மேலே நிற்கிறான், நாய்க்குட்டியை வச்சு நிற்கிறான். எல்லா இவனுடைய டெண்டன்சி, இந்த டெண்டன்சின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது கத்தி மீது அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த பெற்றோர் இருக்காங்களே அவனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கு தேவை இல்லையா, நீ அத்லெட்டாக இருக்கிற, படிச்சிருக்கிற, உன் அக்கா டாக்டராக இருக்கா, நீ என்னடா எப்போ பார்த்தாலும் கத்தியை வச்சுட்டு இருக்கிற, கத்தியை வச்சு ஃபோட்டோ போட்டுன்னு இருக்கிற பெரிய வீரனா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலத்தில் வீரம் பெரிய மீசை வைக்கிறதெல்லாம் வீரம் கிடையாது. இப்போல்லாம் விண்வெளியில் போய் உட்காந்துருக்குறாங்க, எத்தனை பேர் மீசை வச்சுன்னு இருக்காங்க? அவங்கள விண்வெளி வீரர்கள்னு சொல்கிறீங்களே. வால் சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க ஒலிம்பிக்லாம், எத்தனை பேர் மீசை வச்சுட்டு இருக்கிறாங்க? மல்யுத்த போட்டி, சூமோ போட்டி நடக்குது, மல்யுத்த போட்டி நடக்குது, பாக்ஸிங் நடக்குது, எத்தனை பேர் மீசை வச்சுட்டு இருக்காங்க? இவன் மீசை வச்சுக்கிறது மட்டும்தான் வீரம் இவனுங்கிட்ட, மற்ற இடத்துலலாம் வீரம் கிடையாது. அப்போ அந்த பையனை கூப்பிட்டு அந்த பெற்றோர்கள் கண்டிச்சிருக்கணும். எப்படி கண்டிச்சிருக்கணும்? நீ படித்து நாகரிகம் அடைஞ்சிருக்கிற, மக்களை போய் மக்கள்கிட்ட ஒரு சமூகமாக பழகிட்டு இருக்கிற இந்த இடத்துல நீ கத்தியை வச்சுருக்குன்னா அவனை பார்க்குறதுக்கு அவங்ககிட்ட எந்த பொண்ணு பேசும்? இந்த கத்தி வச்சு ப்ரொஃபைல் போட்டோ பார்த்துட்டா அவன் சொந்த ஜாதி பொண்ணே அவனை பார்க்காத. இவன் எப்போ கூட நம்மக்கிட்ட பேசியே இருக்கும்போது கோவத்தில் எப்படின்னா கத்தி தூக்கி வச்சுட்டான். நான் நெஞ்சு கழுத்தில் 2 காதலர்கள் காதலிக்கும் போது ஊடலில் இருக்கும், கூடலில் இருக்கும், சண்டை போட்டுப்பாங்க, பிரிஞ்சுப்பாங்க, திருப்பி சேருவாங்க. இது இயற்கையான விஷயம் தானே. சண்டை போட்டுட்டு போகிறான், அந்த பொண்ணுக்கு திடீர்னு கோச்சின்னு போயிடுச்சு. இவன் டக்குன்னு கத்தி எடுத்து அந்த பொண்ணு கழுத்து நீ கோச்சிட்டு போறியா அப்படின்னு வச்சானா என்னத்துக்காகும்? அப்போ அந்த பொண்ணை யாராவது, அந்த பையனை யாராவது, எந்த பொண்ணாவது லவ் பண்ணுமா? உலகத்தில் எந்த பொண்ணுமே இப்படிப்பட்ட போஸ்டர்ஸை போட்டிருக்கக்கூடிய ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? முதல்ல இது நான் பருத்தி வீரன் படமா இது? அப்போது இந்த பையனுடைய மனநிலையே தன்னை நீண்ட காலமாக இந்த கத்தியை பயன்படுத்துவதற்கான ஒரு மனநிலையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் யார்கிட்ட வீரத்தை காட்டு இந்த கத்தியை சோதித்து பார்க்குறது? அந்த நாய், எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு பயம் வந்துச்சு. அவன் ஒரு நாய் பக்கத்தில் இருக்கிறான், அந்த நாய் தலையை வெட்டிடுவானோன்ற பயம் வந்தது எனக்கு. சீரியஸாகவே கத்தியை வச்சுன்னு இருக்கும்போது திடீர்னு அப்படி தோணும் இந்த மாதிரி சைக்கோங்களுக்கு. ஆனால் கமெண்ட் செக்ஷன்லாம் ப்ரைஸ் பண்ணி இதெல்லாம் மனநோயாளிங்க. இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் போடுறானுங்களே இவனுங்க எல்லாம் மனநோயாளிங்க. அதில் ஒரு மனநோயாளி தான் அந்த பையன் சுர்ஜித். கத்தியை நீ வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் நீ நின்றுட்டு இருக்கிற அப்படின்னா அந்த பெற்றோர் கூப்பிட்டு என்ன செஞ்சுருக்கணும்? அவனை கண்டித்து இதெல்லாம் எடுடா அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த காவல்துறை வேடிக்கை பார்த்துருக்குதுன்னா, அந்த காவல்துறை இதே வேறு யாருன்னா ஒரு தலித் பையன் மெட்ராஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கேக் வெட்டுற பசங்க கத்தி வச்சுட்டு இந்த கேக் வெட்டியிருப்பாங்க, உடனே தூக்கிட்டு போய் அரசியல் பண்ணுவாங்க, தூக்கி வச்சு அம்சாக்கள் உள்ள வச்சுருவாங்க. இந்த சில கல்லூரி, தனியார் கல்லூரியில் சேர்ந்த சில மாணவர்கள் கத்தி வச்சுட்டு இருந்தாங்க, உடனே அவனை தூக்கி போயிட்டு கை காலை உடச்சி பாத்ரூமில் வழிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க.
ஆனால் இந்த காவல்துறை எவ்வளோ கேடுகட்ட ஒரு காவல்துறை. இந்த இடத்துல அந்த பையன் அவ்வளோ போஸ்டர் போட்டுருக்கான். அவன் மேலே ஒரு போஸ்ட், அந்த போஸ்டரை எடுக்கிறதுக்கு கூட அந்த காவல்துறையில் இருக்கிறவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலையே. அப்போ இந்த பையனுடைய மனநிலை டெண்டன்சி கொலை செய்ய வேண்டும் என்கின்ற டெண்டன்சி நீண்ட நாட்களாக இருக்குது. அவனுக்கு கொலை செய்வதற்கு ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சு. அந்த காரணம் 7 வருஷமாக காதலிச்சிருந்த தன்னுடைய அக்காவின் காதலன் மீது தான் அவனுக்கு சோதித்து பார்த்துருக்குறான். ஸோ இந்த டெண்டன்சி அதிகமாக வந்து தென் மாவட்டங்களே இப்போ வளர்ந்துட்டு இருக்குது. அண்மையில் இன்னொரு கொலையை பார்த்தேன். ஆடு மேய்ச்சிட்டு இருந்து வயல்வெளியில் இருந்த ஒருத்தனை போயிட்டு 2 பேர் சரமாரியாக வெட்டி கொள்கிறானுங்க. கொண்டுட்டு போயிட்டானு போலீஸ் அவங்கள பிடிக்குது. பிடிச்ச உடனே எதுக்குடா கொண்டீங்கன்னு கேட்டால் அவன் யாருன்னே தெரியாது, நாங்கள் கொண்டுட்டோன்றானுங்க. கூலிப்படை கூட கிடையாது, கொலை செய்யணும்னு ஆசை அவனுங்களுக்கு. அந்த கொலை செய்யணும்னு சொல்லி அந்த ஒரு டெண்டன்சியோடு திரிஞ்சிட்டு இருக்கானுங்களே, யாரையாவது கொல்லணும். ரோட்டில் உட்காந்துக்கு ஆடு மேய்ச்சிட்டு மரத்தடியில் நிழலில் இருந்துருக்கிறான் ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தன். அவனை போட்டு சரமாரியாக ரோட்லேயே வச்சு கொண்டுட்டு இவனுக்கு போயிட்டானுங்க. போலீஸ் பிடிச்சோடனே கூப்பிட்டு கேட்குறாங்க, எங்கள் சமூகத்தில் வேறு ஒருத்தனை கொண்டுட்டானுங்க, யாரையாவது கொல்லணும்னு நாங்கள் நினச்சோம். யாரை கொல்றது? அந்த பையன் சும்மா தான் இருந்தான், அதனால் அவனை கொண்டுட்டோம். ஆடு மேய்க்கிறவனை. எவ்வளோ கொடூரமாக இந்த மனநிலை தென் மாவட்டங்களில், குறிப்பாக தூத்துக்குடியிலேயும் திருநெல்வேலி மாவட்டங்களிலேயும் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்குது. தென் மாவட்டங்களில் தான் கூலிப்படை அதிகமாக போய் வேலை செஞ்சுட்டு வராங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்த தேவையில்லையா? அப்போது இந்த பையன் செஞ்சது கொலை அப்படின்றத தாண்டி மனநிலை வந்து அந்த பையனுக்கு கொலை டெண்டன்சியில் இருக்குது. இதை கட்டுப்படுத்த வேண்டிய அந்த பெற்றோர்கள் தங்களது கடமையிலிருந்து தவறி இருக்கிறாங்க. அப்போது பாதிக்கப்பட்ட குடும்பம் இவர்கள் மட்டும்தான். இந்த கவினுடைய குடும்பம் மட்டும் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, இந்த சாதி கட்டமைச்சிருக்கல போலியான கௌரவம். கத்தியை வச்சா தான் வீரன், மீசை வச்சா தான் வீரன், நாங்களாம் ராஜராஜ சோழனுடைய வாரிசுகள் அப்படின்னு ஒரு போலி கௌரவத்தை கட்டமைச்சு அதை காப்பாற்றுறதுக்கு இந்த காலத்தில் வந்து இவனுக்கு துடிக்கிறானுங்களே. அப்போது தே ஆர் விக்டிங் பை தி இந்த மாதிரியான ஒரு மித்தில் விக்டிம் ஆகிருக்கிறாங்க. இந்த சாதிய சமூகம் வந்து அவர்களை விக்டிம் ஆக்கியிருக்குது, நம்ப வச்சு அவர்களை மனநோயாளிகளாக மாற்றி கொலை செய்ய வச்சுருக்குது அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ தே ஆர் விக்டிம் பை மித். ஆமாம், இவர்கள் அந்த மித்தால் ஒரு குடும்பம் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு நல்ல குடும்பம் பாதிச்சிருக்குது. இது வந்து இப்படி தான் நான் இதுக்குள்ளே பார்க்குறேன். இப்போது சுபாஷினி வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, 2 வீடியோ வந்திருக்குது. அந்த 2 வீடியோலையும் வந்து எங்கள் அப்பா அம்மாவை விட்டுருங்க, எதுக்கு தேவையில்லாமல் சம்மந்தப்படுத்துறீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களெல்லாம் எங்கள் மேலே திணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலியை போட்டுருந்துருக்குறாங்க. அதுக்கு சமூக வலைதளங்களில் ஒரு விமர்சனம் வந்திருக்குது. என்னென்னா, இந்த பொண்ணு போய் சொல்லுது, இந்த பொண்ணு தான் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்குது, இவங்களும் இதில் உடந்தை, பெற்றோர் உடந்தை எப்படின்னு எல்லாருமே ஒரு பரவலாக ஒரு விமர்சனம் வச்சுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அது? பொதுவாக இந்த மாதிரி படுகொலைகளில் காதலன் படுகொலை செய்யப்பட்ட பிறகு பொண்ணு வந்து விக்டிமாக மாறிடும். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இடமில்லை. இந்த சமூகம் வந்து பெண்களை வந்து 2ஆம் தர குடிமக்களாக தான் வச்சுருக்குது. ஒரு பொண்ணு தனக்குன்னு சொந்த காதலனை தேர்ந்தெடுக்க முடியாது, சொந்த கணவனை தேர்ந்தெடுக்க முடியாது, தான் விருப்பப்பட்டதை வந்து செயல்படுத்த முடியாது, விருப்பப்பட்ட படிப்பை படிக்க முடியாது, பெரிய பட்டியலே இருக்குது. இதையெல்லாம் தாண்டி அவர்கள் மேலே வரணும். அரசாங்கம் பலவிதமான திட்டங்களையும் வாய்ப்புகளை உருவாக்கியிருந்தாலும் கூட குடும்பங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு அனுமதிப்பதில்லை. பெரும்பாலான குடும்பங்கள், கிராமங்களில் நான் சொல்கிறேன், நகரங்களெல்லாம் மாறி இருக்குது. நகரங்களில் கூட பொருளாதாரத்தில் வளர்ந்த குடும்பங்கள் இருக்கக்கூடியவர்களெல்லாம் மேலே வந்துட்டாங்க. இன்னும் குடிசை பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி விவரம் பார்த்தலை. கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொண்ணு அவங்களோட அதிகபட்ச எண்ணமே என்னவாக இருக்குதுன்னா, 18 வயசு ஆகிடுச்சா அந்த பொண்ணுக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஹாயாக நம்ம உட்காந்துடணும், அவ்வளோதான். நமக்கு பாரம் கழிஞ்சுது. ஒரு பெண்ணை தான் பெற்று வளர்த்த ஒரு பெண்ணை பாரமாக பார்க்கின்ற சமூகம் தான் இந்த சமூகம். அதில் பார்வைகள் வந்து ஒரு 30% மாறி இருக்கலாம். மீதி 70% எப்படியாவது அடுத்தவங்க கையில் பிடிச்சி கொடுத்துடணும் பொண்ணு, இப்படி தான் யோசிப்பாங்க. அதை தாண்டி இந்த பொண்ணு ஒரு ஆஸ்ட்ரோநாட்டாக மாற்றணும், ஒரு டாக்டர் ஆக்கணும், ஒரு இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு 100கணக்கான படிப்புகள் இருக்குது. அதை படிச்சுட்டு உலகத்தை ஆளுகின்ற ஒரு ஆளுமை மிக்க தலைவர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு குடும்பத்தில் யோசிக்க மாட்டாங்க. 18 வயசு வரைக்கும் போதுண்டா பாரம் அது. ஏன்னா அதுக்கு பிறகு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பர்வர்ஷன் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஃபேமிலிக்குள்ளே. ஸோ அந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன் மை அக்கார்டன்ஸ், இது மற்றவங்களெல்லாம் இப்போ தலைவர் திருமா கூட சொன்னார்,
அவர் என்ன சொன்னார்னா, இந்த பொண்ணை பின்னிருந்து யாரோ இயக்குகிறார்கள் அப்படின்றாங்க. அது 100% உண்மை. யார் இயக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், அதை பின்னிருந்து இயக்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர் பல அர்த்தங்களோடு அதை சொல்லியிருக்கார். முதல்ல ஒரு பெண்ணை வந்து இந்த சாதிய சமூகம் வளர்த்து தனக்கு சாதியை அடுத்த சந்ததியை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு எந்திரமாக வளர்க்குது. இது ஒரு இயக்கம் தானே. ஒட்டுமொத்தமான பெண்களை சொல்கிறோம். அடுத்த ஜெனரேஷனை வளர்க்குறதுக்கு சுத்தமான ரத்தத்தின் மூலமாக ஒரு சாதியை ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுத்து வளர்க்குற ஒரு பெண்ணாக தான் வளர்க்குது. இந்த பொண்ணு வந்து ஒரு தலித் பையனை காதலிக்கிற இந்த பொண்ணு கல்லர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு தெளிவாக சொல்லுது, நாங்கள் 2 பேரும் பியூராக லவ் பண்ணோன்னு சொல்லுது. அது எங்கேயுமே மறைக்கலையே. அந்த பொண்ணு சுபாஷினி வந்து எங்கேயும் மறைக்கல, அதை ஒத்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் கடைசியில் இப்போ நீங்கள் பாருங்கள், அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணியாச்சு, அம்மாவை இன்னும் அரெஸ்ட் பண்ணலை, தம்பியை சரண்டர் ஆகிட்டான். அந்த பொண்ணுக்கு துணை யார்? இப்போ யாராவது அந்த பொண்ணு விட்டால் சாப்பிடும், எங்கே தங்கியிருக்கும், யார் கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு யாராவது யோசிக்கிறாங்களே? அப்போ அவர்களது சாதியை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கி அதுக்கிட்டே வச்சுட்டு இருப்பாங்க, பாதுகாத்துன்னு இருப்பாங்க. இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு இனிமேல் சுதந்திரமாக ரோட்டில் நடமாட முடியாது. ஏன்னா போகும்போது இவள் வந்து லவ் பண்ணிட்டா, தம்பிக்காரன் கொலைகாரன் ஆகிட்டான், அப்பா அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தில் அவங்க சாதியை சேர்ந்தவர்களே பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? பேசுவாங்க. ஏதாவது அந்த பொண்ணுக்கு சுதந்திரம் இருக்குமா? இனிமேல் அந்த பொண்ணோட வாழ்க்கை, காதலன் செத்து போயிட்டான், அந்த பொண்ணோட வாழ்க்கை $1 மில்லியன் கேள்விக்குறி, பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு கூட கொல்லப்படலாம், அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களால் கூட கொல்லப்படலாம். அதுக்கு வந்து எந்த உத்தரவாதமும் பாதுகாப்புக்கு எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. ஒருவேளை அது கட்டாயப்படுத்தி வேறு யாராவது கல்யாணம் பண்ணி வச்சா, கல்யாணம் பண்ணிக்கிறவன் அந்த பொண்ணு எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவான்னு யாருக்கு தெரியும்? 7 வருஷம் ஒரு பையன் கூட இருந்துட்டேன், ஒரு பையனை காதலிச்சிட்டேன். ஏன்னா அந்த பொண்ணு ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுத்துருச்சு, நாங்கள் 7 வருடம் காதலித்தோம், தூய்மையான காதல் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு இன்னொருத்தன் அந்த காதலை ஹானர் பண்ணுவான்னு என்ன சொல்ல முடியும்? அப்போ அந்த பொண்ணோட எதிர்காலமே போச்சு, கேள்விக்குறி தான். இந்த நேரத்தில் அந்த பொண்ணு என்ன சொல்லுது? எங்கள் அப்பா அம்மாவுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லுது. இயல்பாக ஒரு பொண்ணுக்கு சொல்ல வச்சுருக்குறாங்க. இயல்பாக ஒரு பொண்ணு வேறு என்ன பண்ண முடியும்? கையறு நிலையில் எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழலில் குறைஞ்சபட்சம் அப்பா அம்மாவது கூட இருக்கணும் அந்த பொண்ணு நினைக்கலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்பில்லை வேறு. ஆனால் அந்த பொண்ணோட நிலைமை நினச்சி நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் நிச்சயமாக. அந்த பொண்ணோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு அரசாங்கம் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். அப்போது ஆணர் கில்லிங்கான சட்டங்கள் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பெண்களுக்கு கூட பாதுகாப்பு கிடைக்கும். ஸோ அந்த பெண்ணை பற்றி அவதூறாக ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு உன்னால் செத்தான் இது எப்படி சொல்ல முடியும்? 2 பேரும் கல்யாணம் பண்ணி நல்லா செட்டில் ஆகிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருப்பதா? தெரியாதுல்ல. அந்த மாதிரி எத்தனை நூற்றுக்கணக்கான கல்யாணங்கள் 2 பேரும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக குழந்தை குட்டியோடு வாழ்ந்துக்கின்ற விஷயங்கள் நடந்துட்டு தானே இருக்குது. அப்போது ஒரு சில விஷயங்கள் இப்படி தவறி நடக்கின்ற போது இது போன்ற பெண்களை ரொம்ப மோசமாக தாக்குவது என்பது நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. என்னால் அந்த பொண்ணு சொல்வதில் ஒரு உண்மை அந்த லவ் பண்ணது ஒத்துக்குச்சு அந்த பொண்ணு. அதுக்கு பிறகு இருக்கிற விஷயங்கள்லாம் அந்த பொண்ணோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. அதுக்கு நீங்கள் அந்த சமூகம் ஒரு பொறுப்பெடுத்து ஒரு அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கமெண்ட் செக்ஷனில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லலாம் எழுதக்கூடிய, இன்ஸ்டாகிராமில் எழுதக்கூடிய ஒரு நண்பர்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். கவினை காதலிச்சதாலேயே அந்த பொண்ணு இனிமேல் அதனுடைய எதிர்காலம் போச்சு. கவின் அந்த பொண்ணை காதலிச்சதால் அவன் உயிர் போச்சு, 2 பேருடைய வாழ்க்கையும் போச்சு. இப்போ இந்த பொறுப்புணர்வு பார்க்குற இந்த மாதிரி விஷயங்களை உணர்ச்சிவசப்படாமல் கமெண்ட் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னா, ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றினாலும் கூட ஆணவ படுகொலை நிறுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? நிறுத்த முடியாதுன்னு சொல்கிறவங்க என்ன டேட்டா கையில் வச்சுருக்குறாங்க? இவங்களாம் வந்தால் விட்டு சொல்கிறது வானத்தில் சம்மந்தப்பட்டதுங்கிறாங்க. அது அந்த சொல்கிறாங்க. அதை தான் தெரிந்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு எப்படி உருவாக்க முடியும்? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே, தீண்டாமை என்கின்ற ஒரு செயல் குற்றம் என்பதே அவங்களுக்கு தெரியாது. ஒரு பெண்ணு சமமாக நடத்தப்பட வேண்டும் என்கின்ற விவரமே இந்த சமூகத்துக்கு தெரியாது. அப்போ ஒரு பொண்ணு ரோட்டில் போகிறா, அந்த பொண்ணை பார்த்து கிண்டல் பண்ணணும், கேலி பண்ணணும், பின்னாடி போய் துரத்தணும் அப்படின்ற உரிமை ஒரு பையனுக்கு எப்படி கிடைக்குது? ஒரு பையன் போய் கிண்டல் பண்ணுறான் ஒரு பொண்ணை, நீ ஆணாக இருக்கிறதால ஒரு பொண்ணை போய் அந்த பொண்ணு திருப்பி அடிக்காதுன்றது தைரியம் தானே உனக்கு?
தேர் வீக்கர் செக்ஷனில். ஃபிசிக்கலி நீ பவராக நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போயிட்டு நல்லா பாடி பில்டிங்காக வந்துட்டு ரோட்டில் போகிற ஒரு பொண்ணை கிண்டல் பண்ண முடியும்னால, அப்போ அந்த பொண்ணால் செய்ய முடியாதுல்ல. ஏன்னா அது வந்து அடக்கம் ஒடுக்கமாக தர குனிஞ்சத்தால் நிமிராமல் போகணும் அப்படின்னுலாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்கள. பிரச்சனை வரும்போது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்க முடியலல்ல. அப்போது இந்த ஆணுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த சமூகம் கொடுத்துருக்கின்ற ப்ரிவிலேஜ் இருக்குல்ல, இதை அவன் மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணுறான். தட் இஸ் கால் ஈவ் டீசிங் இல்லையா. ஒரு பொண்ணு சரிகாஷான ஒரு பொண்ணு செத்துது ஈவ் டீசிங்கில், எத்திராஜ் காலேஜ் பொண்ணு செத்துது. அப்போது ஒரு சட்டம் வந்ததில்ல, ஈவ் டீசிங் பண்ணுவது தப்பு, அது பண்ணால் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் டீசிங் ஆக்ட்னு ஒன்று வந்ததில்லை. அப்படி வந்ததன் மூலமாக இன்றைக்கி எவ்வளோ ஈவ் டீசிங் குறைஞ்சிது. எந்த காலேஜ் பசங்களாம் இனிமேல் தைரியமாக போயிட்டு ஒரு பொண்ணு கிண்டல் பண்ண முடியுமா? அவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கே பயப்படுறான். அப்போ போயிட்டு ஈவ் டீசிங்கில் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்களோன்னு பயப்படுறான்ல. இப்படி ஒரு பாதுகாப்பை பெண்களுக்கு அந்த சட்டம் கொடுத்துருக்கு. ஸோ அதுபோல் ஒரு விழிப்புணர்வை இந்த சட்டம் உருவாக்கும். அதனால தான் ஆணவ தடுப்பு சட்டத்தை கேட்குறாங்களே. சாத்தியமானு கேட்குறேன். சாத்தியம், எல்லாமே சாத்தியம். சரிகாஷா சாவறதுக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட ஈவ் டீசிங் நடந்தது. ஆனால் இதில் இவ்வளோ ஆணவ படுகொலை நடந்திருக்குது. அதான் சொல்கிறேன். சரிகாஷா செத்த பிறகு தான் அந்த அரசாங்கத்தின் கவனத்துக்கு போச்சு. ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, உடனே அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போது ஒரு சம்பவம் நடந்த பிறகு ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வரீங்க. கொலை நடந்த பிறகு 80 கொலைக்கிட்ட நடந்துருச்சு. இன்னும் எதுக்கு இந்த தயக்கம்? சட்டத்தை கொண்டு வாங்க. சரியாக தப்பான்னு ஒரு 5 வருஷம் நடைமுறைப்படுத்துங்க, ஸ்ட்ராங்காக நடைமுறைப்படுத்துங்க. ரிசல்ட் இல்லை அப்படின்னு தூக்கி போடுங்க. கொண்டு வரத்துக்கு முன்னாடியே வந்து இதனால் சாத்தியப்படாதுன்னு சொல்கிற ஒரு அறிவு உங்களுக்கு வந்து எப்படி கிடச்சிது? இது உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயம் எங்களுக்கு தெரியாதா? அந்த உளவியல் மீது ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த சட்டம். அதை தீவிரமாக விடுதலை சிறுத்தைகள் செய்யுமா? இத்தனை வருஷம் அது பேசிக்கிட்டே இருக்கிறோம், மாநாடு போடுறோம், அதுக்கப்புறம் வந்து தீர்மானங்களை போடுறோம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறோம், போராட்டங்கள் நடத்துகிறோம். இப்போ திருச்சியில், இப்போ தூத்துக்குடியில் போய் தலைவர் வந்து பேசிட்டு வந்திருக்கிறார்ல, சுர்ஜித் வீட்டுக்கிட்ட ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை போட்டுட்டு வந்திருக்காரு, நிலையில் போய் போட்டு வந்திருக்காருல. அப்போது தொடர்ந்து நாங்கள் அது போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது விடுதலை சிறுத்தைகள் தலித் மக்கள் மீது நடத்தப்படுகின்ற ஆணவ படுகொலைக்காக மட்டும் நடத்தவில்லை. எல்லா சமூகங்களையும் பெண்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்கொடுமைகளை, ஆண்கள் காதலிக்கின்ற இளைஞர்கள் மீது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அனைத்து தரப்பு மக்களுக்குமானது தான் இது. இது வந்து ஒன்லி ஃபார் தலித் அப்படின்ற ஒரு சின்ன வட்டத்தை நாங்கள் போடலை, ஒரு பெரிய வட்டம். அது தலித் சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உற்சாதிகளும் பொருந்தும், மேல் சாதி மனநோயில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது பொருந்தும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம்.